ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வீட்டினுடைய அந்த நிலைவாசல் படிக்கட்டில் பொட்டு வைப்பவர்களும் எலுமிச்சை பழத்தை இரண்டாக நறுக்கி வைப்பவர்களும் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதுமே குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால்தான் வீட்டை கட்டும்போது தலைவாசலை எப்பொழுதும் ஒரு சிறப்பு பூஜை செய்த பின்னரே மற்ற வீட்டு வேலைகளை துவங்குகின்றனர். இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் நல்ல தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும். இதன் சக்தியை அதிகரிப்பதற்காக தான் பார்த்திங்கன்னா சில வேலைகளை நம்ம நிலைவாசலில் செய்து கொண்டு வருவோம். அதாவது இந்த மாதிரி பொட்டு வைத்து பூஜை செய்வது, எலுமிச்சம்பழத்தை நம்ம இரண்டாக நறுக்கி அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு வைப்பது, இப்படி சில பொருட்களை நம்ம வாசலில் கட்டி தொங்க விட நம்ம செய்கிறோம். அதில் எலுமிச்சை பழம் எப்படியெல்லாம் பயன்படுத்துவோம், இந்த நம்ம பொட்டு வைக்கிறதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயந்தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருகின்ற நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தலைவாசலில் தொடர்ந்து பூஜைகள் செய்பவர்களுக்கு வாழ்வில் இருக்கும் அந்த அனைத்து கஷ்டங்களும் இன்னல்களும் என்பது குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தீராத துன்பங்களை கூட தீர்க்க இந்த தலைவாசல் பூஜை என்பது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்யக்கூடியது. இந்த 2 கிழமைகள்லையுமே பூஜை அறைகளை பூஜிப்பது போல தலைவாசலிலையுமே 2 விளக்குகளை ஏற்றி வைத்து தூபம் காண்பிக்க வேண்டும். எப்பொழுதுமே வாசல் கதவில் ஏறி நின்று விளையாடுவது அல்லது அதை சத்தம் வருமாறு அப்படியே விட்டு விடுவது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. வாசல் கதவு எப்பொழுதுமே சத்தமில்லாமல் இருக்க வேண்டும். வாசல் கதவு சத்தம் கொடுத்தால் அதை உடனடியாக ஏதோ ஒரு அதில் என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன போடணுமான்னு எண்ணெய் போட்டு அதை சரி செய்து விட வேண்டும். கதவினுடைய அந்த தாழ்பாலையும் தேவையில்லாமல் ஆட்டுவது போன்ற தரித்திரம் பிடிக்கக்கூடிய செயல்களையும் நம்ம எப்பொழுதும் செய்யக்கூடாது. குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அறியாமல் செய்வாங்க. அவர்களிடம் நம்ம கண்டிப்போடு அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். சில பேர் பார்த்திங்கன்னா காரணங்கள் கேட்பாங்க. அந்த இடத்துல தெய்வங்கள் இருப்பாங்க. அதனால் நம்ம அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணோம்னா, அதாவது இந்த மாதிரி கதவை போட்டு ஆட்டுவது, கதவை சப்புன்னு அடைப்பது, இவ்வாறான செயல்கள்லாம் அந்த தெய்வங்களை நம்ம தொந்தரவு செய்வதாக கருதப்படுகிறது. இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்மளை யாராவது தொந்தரவு செஞ்சாங்கன்னா நமக்கு எது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். அதனால் அந்த இடத்துல தெய்வங்கள் வசிப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் நிலைவாசலில் எந்த விதத்துலேயுமே தேவையில்லாத விஷயங்களில், தவறான விஷயங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது. எல்லோருடைய வீட்டு வாசப்பல்லையுமே எலுமிச்சப்பழத்தை 2ஆக சம அளவில் வெட்டி குங்குமம் தடவி வைப்பார்கள். இதனால் கெட்ட சக்திகள் எதுவுமே நம் வீட்டிற்குள் நுழையாது என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. பிரபஞ்சம் முழுவதுமே நல்ல சக்தி மற்றும் கெட்ட சக்தி இரண்டுமே கலந்து தான் இருக்கின்றது. நமக்கு நல்லது நடக்கும் பொழுது அது நல்ல சக்தியாகவும், கெட்டது நடக்கும் பொழுது அதை எதிர்மறை ஆற்றலாகவும் நம்ம உணர்கின்றோம். இந்த எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நமக்கு நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சப்பழத்திற்கு உண்டு. எலுமிச்சப்பழத்தை அதனால தான் தேவகனி என்றும் வர்ணிக்கின்றனர். இந்த தேவகனியை நம்ம வாசலுடைய இருபுறத்துலையும் வைப்பதனால நம்ம வாசலில் தலைவாசல் வழியாக தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வெளியே போயிட்டு நம்ம உள்ளே திரும்ப வீட்டிற்குள்ளே வரும் பொழுது காலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம வீட்டிற்குள்ளே போகும் பொழுது நம்ம உடம்பில் நம்ம கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே, அதை நம்ம சுற்றி இருந்தாலுமே, அந்த எலுமிச்சப்பழம் அதை ஈர்த்து கொண்டு நமக்கான நல்ல வைப்ரேஷனை வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து சேருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வெட்டி வைக்கிறீங்கன்னா புள்ளிகள் இல்லாத எலுமிச்சப்பழத்தை மட்டுமே திருஷ்டி கழிக்கவும் இதுபோல் வாசலில் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும். 2 புறங்களிலேயுமே வெள்ளிக்கிழமை என்று எலுமிச்சம்பழத்தை இதே போல் செய்து வைக்க ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உடல் ரீதியான பிரச்சனைகள், குடும்ப சண்டை, பணப்பிரச்சனைகள், இப்படி எல்லாவற்றையுமே தீர்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரமாக இந்த எலுமிச்சை பழக்கனியை தலைவாசலில் வெட்டி வைப்பது அப்படிங்கிறது சிறப்பானது. மேலும் நிலைவாசலில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் 11, 21, 51, 101 என்கிற இந்த எண்ணிக்கையிலும், ஒற்றைப்படை எண்ணிக்கையிலும் எலுமிச்சை பழங்களை வரிசையாக மாலை போல் கோர்த்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தலைவாசல் மேலே 2 பக்கங்களும் அந்த முனைகளில் பார்த்திங்கன்னா கட்டி தொங்க விடுவதும், இதுபோல் செய்தாலும் தடையில்லாத வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புதுமனை புகுவிழா மற்றும் புதியதாக வீட்டிற்கு குடியேறுபவர்கள் அல்லது கடை தொழில் என்று துவங்குபவர்கள்
இதுபோல் வார வாரம் செய்வது ரொம்பவும் ஒரு சிறப்பான விஷயமாக கருதப்படுகிறது. எந்தெந்த இடத்தில் எல்லாம் அதிகப்படியாக பயன்பாட்டில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் எல்லாமே இந்த நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டு அதன் மூலம் நமக்கு பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டில் இறைவனுக்காக செய்யப்படும் எந்த ஒரு இனிப்பு பலகாரமாக இருந்தாலும் அதிலும் ஒரு துளி, ஒரு சிட்டிகை மிகவும் கம்மியான அளவு பச்சை கற்பூரத்தை சேர்த்து அந்த பிரசாதத்தை இறைவனுக்கு படைத்து வாருங்கள். உங்களுடைய வீட்டிலையும் நிச்சயம் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கும் பெண்கள் தினந்தோறும் நெற்றியில் குங்குமம் இட்டு கொள்வார்கள். அப்படி அந்த குங்குமத்தை சாதாரணமாக வைக்காமல் பார்த்தீங்கன்னா, அந்த குங்குமத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி கலந்து விட்டு தினந்தோறும் பச்சை கற்பூரம் கலந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டு வந்தால் பண ஈர்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது. தினந்தோறும் பச்சை கற்பூரத்தை எடுத்து குங்குமத்தில் கலக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு நாள் குங்குமத்தோடு கலந்து வைத்து மூடி போட்டு விடுங்கள். அந்த வாசம் அந்த குடும்பத்திலேயே நிலைத்திருக்கும். அந்த குங்குமம் தீரும் வரை அப்படியே நீங்கள் பயன்படுத்தி வரலாம். அதாவது ஒரு தடவை அதை போட்டு மினுக்கி அந்த குங்குமம் நிறையா வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் போட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது தீர்ந்ததுக்கப்புறம் திரும்ப பச்சை கற்பூரத்தை போட்டு இந்த மாதிரி தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். அந்த குங்குமம் தீரும் வரை அப்படியே நீங்கள் பயன்படுத்தி வரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஒரு 48 நாட்கள், ஒரு மண்டலம் நீங்கள் இப்படி குங்குமத்தை உங்களுடைய நெற்றியில் வைத்து வாருங்கள். உங்களுக்கு தேவையான அந்த பணம் வரவு உங்கள் கையில் எப்பொழுதுமே புழங்கி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. கையில் காசு வருவதில் நன்றாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த 48 நாட்கள் இன்றையிலிருந்து நீங்கள் குங்குமத்தோடு பச்சை கற்பூரத்தை கலந்து நீங்கள் நெற்றியில் இட்டு கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தேவையான பணவரவு இதற்கப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் பார்த்தீங்கன்னா விபூதி இட்டு கொண்டால் அந்த விபூதியிலையும் லேசாக பச்சை கற்பூரத்தை கலந்து விட்டு விட்டால் போதும். பச்சை கற்பூரம் கலந்த விபூதியை நெற்றியில் இட்டுக்கொண்டு வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கும் வராத பணம் கூட உங்களை தேடி வந்து மகிழ்விக்கும் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்திற்கு மகிமை உண்டு அப்படிங்கிறது தான். இப்படியாக அந்த பச்சை கற்பூரத்தின் வாசம் நிரந்தரமாக உங்கள் மீது ஒட்டி கொண்டிருந்தால் பணவசியம் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. சில பேருக்கு பச்சை நிற குங்குமம் வைக்கும் பழக்கம் இருக்கும். அது குபேரரது குங்குமம். அதில் இந்த பச்சை கற்பூரத்தையும் சிறிதளவு கலந்து வைத்து தினமும் நெற்றியில் வைத்து கொண்டாலும் மேலும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதான். நீங்கள் தொழில் செய்கிறீங்க, கடைகளில் வியாபாரம் நடக்கவில்லை, அலுவலக பணியில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் கிடையாது, ஏதோ ஒரு தடங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்குது, சம்பள உயர்வு இல்லை என்றாலும் ஆண்கள் நெற்றியில் இந்த பச்சை கற்பூரம் கலந்த விபூதியை வைத்து கொண்டு தான் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த வேலை மீதான ஈர்ப்பும் சரி, உங்களுக்கு எல்லா விதமான செயல்திறனும் அதிகரித்து நல்ல மனம் தெளிவாகி எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஈடுபாடோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க. இதனால் செய்கின்ற வேலைகளும் நல்லபடியாக முடியும். உங்களுக்கு தேவையான அந்த வரவும் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் பஞ்சபாத்திரத்தில் தினம்தோறும் தண்ணீர் வைப்பீங்க. அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீர்லேயும் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரமும் ஒரு துளசி இலை போட்டு வைப்பது நம் வீட்டிற்கு செல்வ செழிப்பை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே செல்ல வைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை தினம்தோறும் மாற்றி அதன் பின்பாக பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பஞ்சபாத்திர நீரில் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பஞ்சபாத்திர நீரை தினமும் ரொட்டேஷனாக மாற்ற மாட்டாங்க. அது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். திரும்ப என்றைக்காவது விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது தான் அது அப்படியே வச்சுருப்பாங்க. நீங்கள் தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடவில்லை என்றாலும் பஞ்சபாத்திர நீரை தினம்தோறுமே மாட்டிக்கொண்டே இருக்கணும். அதுதான் நல்லது. அந்த இடத்துல அந்த நீரானதை அப்படியே நம்ம ஒரு வாரம் முழுக்க அப்படியே இருக்கிற மாதிரி வைத்து விடக்கூடாது. சாமி கும்பிட்றதுனாலும் விளக்கேற்றதுனாலும் பஞ்சபாத்திரத்தில் நீர் தினந்தோறும் நம்ம மாற்றி அமைத்து கொண்டே இருக்கணும். அதை கொஞ்சமாக நம்ம பச்சை கற்பூரம் போட்டு துளசி இலை போடுறோம். அதோடைய அந்த தன்மை, நேர்மறை தன்மை அதில் போய் அடங்கிடும். நீங்கள் காலையில் ஏதாவது சுவாமி பாடல்கள் இல்லை மந்திரங்களை நீங்கள் டிவிலேயோ இல்லை வாயாரையோ ஒலிக்க செய்யலாம். அது பூராமே அந்த நீரில் அது ஈர்த்து கொள்ளும். அந்த நீரானது ஈர்த்து கொள்ளும். திரும்ப நம்ம அந்த பருகும் பொழுது அதற்குண்டான பலன் நமக்கு அப்படியே வந்து சேரும் அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான கூற்று. அதே போல் நம்ம பணம் வைக்கின்ற பீரோவில் காசு இல்லை என்றாலும் பரவாயில்ல, உங்கள் பர்ஸில் காசு இல்லை என்றாலும் பரவாயில்ல, ₹1 நாணயத்தை போட்டு அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு வைப்பது நல்லது. அந்த ₹1 கட்டாயம் பல ₹100 பெருகும். ஏடிஎம் கார்டு வைக்கும் இடம், பேங்க் பாஸ்புக் வைக்கும் இடம், சொத்து பத்திரங்கள் வைக்கும் இடம், இப்படியாக பணம் சம்பந்தப்பட்ட கோப்புகள், இந்த பணம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே எந்த இடத்தில் வைக்கிறீர்களோ
அங்கு பச்சை கற்பூரத்தை போட்டு வைப்பது மிக மிக நல்லது. இந்த பச்சை கற்பூரம் நம்ம அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போடுவது நமக்கு திரும்ப அது வீண் விரையும், நம்ம தேவையில்லாமல் அடகு வைப்பது, அது நம்மளை விட்டு போகிறது அப்படிங்கிற அந்த சூழலை அது ஏற்படுத்தாது. நம்மளே மனம் தடுமாறி அங்கே போய் நின்றாலுமே நமக்கு ஒரு நிமிடம் அது அந்த வாசமே நம்மளை சிந்திக்க வைத்துவிடும். அப்போ இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் தோன்றிவிடும். அதே போல் அது இருக்க இருக்க மேலும் நமக்கான அந்த சொத்துக்களும் சரி பண மதிப்பும் சரி பெருகி கொண்டே தான் இருக்குமே தவிர எந்த வகையிலையும் அது குறையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் பணம் தொடர்பான எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயுமே அதை சிறிதுண்டு அந்த பச்சை கற்பூரத்தை வைப்பது மிகவும் நல்லது. எப்பொழுதும் அது காற்றில் அந்த வாசமோடு பரவி கொண்டு இருக்கும் பொழுது வீட்டு சூழலே உங்களுக்கு ஒரு பிரகாசமாக இருக்கும். இப்படி பச்சை கற்பூரத்தை பார்த்திங்கன்னா பலவாறான வகைகளில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பல பதிவுகளை நம்ம சொல்லி கொண்டு தான் வரோம். இவரும் என்றும் இறையவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.